வணக்கம். நிறைய பேர் நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது டெக்னிக் மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த டெலிபதி மேனிஃபெஸ்டேஷன் அது இது சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எண்ணம் இன்னொருத்தரோட எண்ணத்தோடு போய் கனெக்ட் ஆகுறது அப்படிங்கிறது உண்மையிலேயும் உண்மை. அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒருத்தருடைய எண்ணம் மற்றவரை போய் தாக்குது, மற்றவருக்கு போகுது அப்படிங்கிறது 100% உண்மை. இப்போது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன டெக்னிக் நான் இதில் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எதை ஆரம்பிச்சிங்கனாலும் முதல்ல இறைவனை வணங்கி தான் அதை தொடங்கணும். அது நீங்கள் எப்பேற்பட்ட செயலாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு காரியம் சித்தி ஆகுது, சித்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இறைவனுக்கு நன்றி. இந்த சித்தி ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட, இறைவா சித்தியாக்கி கொடுத்துருவீங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம நம்மளுடைய பிரார்த்தனையவே ஆரம்பிக்கணும். இதுதான் சரியான செயல். நீங்கள் எந்த பிரார்த்தனை எடுத்து பாகவதம், பகவத்கீதை எதில் படித்து பார்த்தீங்கன்னாலும் முதல்ல இறைவனை துதித்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அவங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அது நீங்கள் மிக முக்கியமான விஷயமா வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை நிறைவேறணும், அந்த செயல் நடக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லிடுங்க. நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்கன்னா, நான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நான் சொல்லுவேன். உங்களுக்கு எந்த இஷ்டம் மந்திரம் வேணும், நீங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு யாராக இருக்காங்களோ அந்த இஷ்ட மந்திரத்தை நீங்கள் சொல்லிட முடியும். சொல்லிட்டு முதல்ல நல்ல இறைவனை நல்லா பிரார்த்தனை பண்ணி உள்ளுக்குள்ளே அவருக்கு ஒரு தூபதீப ஆரத்தி, முதல்ல ஊதுபத்தி, அப்புறம் ஒரு தீப ஆரத்தி, அப்புறம் ஒரு நெய்வேத்தியம் கொடுக்கறது, சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு கற்பூர ஆரத்தி எடுக்கிறது, அப்புறம் அவரோட திருவடிகளுக்கு புஷ்பங்களை சமர்ப்பணம் பண்ணுறது. சொல்லி நீங்கள் நன்றி சொல்லிட்டு மெதுவாக உங்களுடைய கண்களை திறந்துட்டு உங்களோட 2 கைகள் இருக்கு இல்லையா, நல்லா இப்படி ரப் பண்ணுங்க. இப்படி நல்லா ரப் பண்ணுங்க. இப்போவே பண்ணி பாருங்களேன், நல்லா ரப் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கேப் கொடுங்களேன். ஒரு 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 மேக்னெட் உருவாகிற மாதிரி இருக்கும், ஃபீல் பண்ணி பாருங்கள். நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ பாருங்கள், ஸோ இதை ஒரு பால் மாதிரி ஆக்கி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு பிரபஞ்சம் எப்படி பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒரு பிரபஞ்சம் பால் மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி ஆக்கி அதில் உங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கோ, என்ன பிரார்த்தனைகள் இருக்கோ, உதாரணத்துக்கு நல்ல பணவரவு வேணும், செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உதாரணத்துக்கு அது, இல்லை ஆரோக்கியம் கேட்குறீங்களா, இல்லை குழந்தைங்களுக்கு படிப்பு வேணுமா, என்ன கேட்குறீங்களோ அந்த உங்களுடைய எண்ணங்களை ஒன்று திரட்டி அப்படி இப்படி கைகளை வச்சு ஒரு நிமிடத்திற்கு இறைவா இந்த பிரார்த்தனையை நான் உங்களிடம் அனுப்புகின்றேன் என்று சொல்லி ஒரு நிமிடம் அவர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படியே வச்சு அந்த பிரார்த்தனையை அப்படியே நீங்கள் ஆகாயத்துக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு விஷயம் அப்படியே ஆகாயத்துக்கு அனுப்புங்க. அப்படியே கை தூக்கி அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சிட்டு மூச்சு நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து மூச்சு வெளியில் விடுங்க. மூச்சு நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து மூச்சு வெளியில் விடுங்க. இது போன்று 3 முறை செய்து உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி விட்டது அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க. ஸோ இது நான் சொல்லி பல பேருக்கு நடந்திருக்கு.
வித்தின் 3 டேஸ்லேயே நீங்கள் ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். பிரார்த்தனை நடந்துருச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து நன்றி சொல்லிக்கோங்க. இல்லைன்னா பிரார்த்தனை நடக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். பெஸ்ட்டு டைம் வந்து இது செய்கிறதுக்கு உண்டான டைம் கேட்டிங்கன்னா காலை வேலை. எப்பவுமே இந்த காலை வேலை தான் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த காலையில் டைமில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக உங்களுடைய நினைவில் பதிகிறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோட, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பை வந்து கொண்டு வருது. பிரபஞ்சங்கிறது யார்? அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், இறைவன். இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது யார்? கடவுள். கடவுள் தவிர வேறு யாரும் கிடையாது. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா அங்கே போய் கனெக்ட் ஆகும். அங்கே போய் கனெக்ட் ஆகும்போது பகவான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாரு. கண்டிப்பாக இப்போவே உங்களுக்கு ஹிருதயத்திலேயே தான் இருக்கார். நீங்கள் என்ன வேணுமோ, என்ன கேட்குறீங்களோ கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறதுக்கு இப்போ ரெடியாக தான் இருக்கார். பட் நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ். பட் நீங்கள் நிறைய படிக்கணும். டெய்லி ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறைய ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கேரக்டர்ஸ் நல்லா வளர்த்துக்கோங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கார். உங்களுடைய குணங்களை சிறப்பான முறையில் வளர்த்து கொள்ளுங்கள். நல்ல நல்ல எண்ணங்களை எல்லாம் கொண்டு வாங்க. உணவு கட்டுப்பாடு எடுத்துகிட்டு வாங்க. உணவு சரியான முறையில் சாப்பிடுங்க. சரியான முறையில் உணவு எடுத்துக்கலன்னா நிறைய பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். இல்லை, உணவு நல்லா சாப்பிடுங்க. நல்ல உணவு முறைகள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கிருஷ்ணா சொல்கிறது. தூங்குங்க, நல்லா தூங்குங்க. ரொம்ப தூங்கிடாதீங்க, குறைவாகவும் தூங்கிடாதீங்க, நல்லா தூங்குங்க. ஆனால் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது அடிஷ்னலாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். உணவு, அதே மாதிரி தூக்கம், இது ரெண்டும் சரியாக இருக்கான்னு எப்போவுமே கவனிச்சிட்டே இருங்க. இது உங்களுக்கு அடிஷ்னலாக ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். இன்னொன்று, தனிமையில் இருக்கோம், யாரும் இல்லை, என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் உட்காந்து ராமநாமம் எழுதுங்க. இல்லை உட்காந்து நீங்களே ஜபமாட வச்சு ஜபம் பண்ணுங்க. இல்லை கை தட்டி பஜனை பண்ணுங்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, எல்லா காலத்திலும் பகவான் வந்து என்னை நினச்சிட்டு இருக்கும்போது தனிமைங்கிற ஒரு விஷயம் உனக்கு வரவே வராது. நீ தனிச்சிருக்க, யாரும் இல்லைங்கிற உணர்வு உனக்கு வராது. நான் உன் கூடவே இருக்கேன், உன் கூட தான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காதில் ஒழிச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெகுலராக இந்த பதிவு பார்க்குறவங்களில் வந்து பல பேர் வந்து பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அட்டன் பண்ணாதவங்க, தெரியாது, இப்படி ஒரு கிளாஸே இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், திங்கள் முதல் வெள்ளி வரை சிறப்பான வகுப்பு வந்து உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கரும் கூட. ஸோ ஆன்மீகம் விஷயங்களை வந்து எனக்கு தினசரி படிக்கிறது தான் வேலை. ஸோ பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க, பாகவதம் என்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொரு புராணத்துலேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சேகரிச்சுட்டே இருக்கேன். எளிய முறையில் பகவத்கீதையை அர்த்தத்தோடு கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இலவசமாக நம்மளோட கௌரவ் ஃபவுண்டேஷன் வகுப்பு உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றது. வகுப்பில் இணைஞ்சி பயனடைங்க. நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ஷேரிங்கில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடிக்கடி நீங்கள் யூடியூப் வீடியோ கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இனிமேல் வந்து ரெகுலராக கொடுக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பண்ணலைன்னா பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு வந்து இதை சென்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்குள்ள கூட இருந்து உறுதுணையாக இருந்து எல்லா செயல்களையும் செய்வார். இன்றைக்கி கையெல்லாம் தேய்ச்சி பண்ணி இந்த பால் டெக்னிக் பண்ணுறது நாளைக்கு காலையில் துவங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தவங்க. ஸோ இதுக்கு குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா அப்படிங்கிற ரூல்ஸ் கிடையாது. உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு வந்து இது உடனே செய்யலாம். சரிங்களா? இது நீங்கள் பெட்டில் உட்காந்து கூட செய்யலாம். சரிங்களா? பெட்டில் உட்காந்து செய்யலாம், பூஜை ரூமில் உட்காந்து செய்யலாம், எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து செய்யலாம். ஆனால் செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார். உறுதியாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? தொடர்ந்து பகவத்கீதை வகுப்பில் இணைந்திருங்கள். உங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ரொம்ப நன்றி.